குட் ஈவினிங் ஆல். நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிற டாபிக் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். இதில் நம்ம போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போயம்ஸ் அப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போயம் எடுத்துக்கலாம். ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ். ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படின்ற போயமை எழுதுனது யாருன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ், bridges and houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and the cattle. All of the sides of the hill and the plain fly as thick as driving rain, and ever again in the wink of an eye painted stations whistle by. Here is a child who clambers and scrambles, all by himself and gathering brambles. Here is a tramp who stands and gazes, and there is the green for stringing the daisies. Here is a cart run away in the road, lumping along with the man and the load, and here is a mill and there is a river, each a glimpse and gone forever. இப்போ வந்துட்டு நம்ம இந்த போயம் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ். ஃபேரிஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம சொல்கிறோம்ல மேஜிக்கல் பர்சனாலிட்டிஸ், அவங்கள விடவும் ஃபாஸ்டர் தேன் விச்சஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல சூன்யக்காரங்க, மந்திரவாதிகள், இவங்க எல்லாரை விட ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து இந்த போயமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், எட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். இவர் ட்ரெயினில் கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அந்த வழிப்பாதையில் இருக்கக்கூடிய வீடுகள், அதுக்கப்புறம் ஃபென்சஸ் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் இந்த பள்ளம், குழிகள், இது எல்லாத்தையுமே இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடந்து போகுது. இது கடந்து போகிறத அவர் எப்படி இது கடந்து போகிற அந்த ஸ்பீடை எப்படி இவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவே நம்ம எதிரி படை இருக்காங்க, நம்மளை போர் தொடுத்து வர்றாங்க அப்படின்னும் பட்சத்தில் நம்ம அவங்கள எதிர்த்து சண்டையிட போகும்போது எவ்வளோ ஒரு வேகமாக நம்ம போவோமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ வேகமாக வந்துட்டு முன்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆல் த்ரூ த மேடோஸ், த ஹார்சஸ் அண்ட் த கேட்டில், ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன்னு கொடுத்துருக்காங்கல்ல. என்னன்னா இவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு புல்வெளிகளை பார்க்குறாரு. அங்கே வந்து ஹார்சஸ், அதுக்கப்புறம் வந்து கால்நடைகள், அதாவது ஆடு மாடு, இது எல்லாமே வந்துட்டு அங்கே புல்வெளிகளில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதையும், அந்த சைடில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், பிளெயின்ஸு, இது எல்லாத்தையுமே இவர் பார்க்குறாரு. இது வந்து எப்படி இவர் கண்கு தென்படுதுன்னா, இப்போ ஒரு ஊசி மலை வருதுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சடன்னு வருது இல்லை, அதை கவுண்ட் பண்ண முடியுமா நம்ம? இல்லை அவ்வளோ ஃபோர்ஸாக அது வந்து சடன்னு வரும். ஒரு செகண்டில் அது வந்து நம்ம கண்ணில் இப்படி மேலே பார்த்துட்டு கூட அது கீழே விழுந்துரும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெயினோட ஸ்பீடும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்ணை மூடி திறக்கிற ஒரு செகண்ட், அந்த ஒரு டைம்குள்ளே நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் இப்போ நம்ம வந்துட்டு க்ரியேட்டிவாக வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஸ்டிக்காக வச்சுருக்காங்கல்ல, அந்த ஸ்டேஷன்ஸ்லாம் இவர் கண்ணிமையை மூடி திறக்கிறதுக்குள்ளே கடந்து போயிருதான். அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே ஒரு குழந்தை இருக்கான், அதே வழியில தான் ஒரு குழந்தை இருக்கான். அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆக்வர்டான டைரக்ஷனில் மூவ் ஆகி, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு குழந்தை தவழும்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அந்த குழந்தை வந்து தவழ்ந்து அது என்ன பண்ணுதான், பிராம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளாக்பெர்ரி ஃப்ரூட்டை வந்து கேதர் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராம்ப்னா யாரோ ஒரு வழிப்போக்கன், இல்லாட்டி வெளியே இருக்கிற யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படி கூட வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சும்மா அந்த ஸ்டேஷனில் அந்த இடத்துக்கிட்ட நின்றுட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் அவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட் தேர் இஸ் த க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ் அப்படின்னா, க்ரீன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு க்ரீனரியான வில்லேஜ் இருக்குது. அந்த இடத்துல பெண்கள் வந்து டெய்சிஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர், அதெல்லாம் வந்து கோர்த்து மாலையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு காட்டு இருக்குது. மாட்டு வண்டியை பார்க்குறாரு. அந்த மாட்டு வண்டி வந்து ரோடில் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு மேனையும் ஏற்றிக்கிட்டு, நிறைய லோடையும் ஏற்றிக்கிட்டு அந்த காட்டு வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த காட்சியும் அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஏரியாக்கிட்டேயே ஒரு மில்லை பார்க்குறாரு, ரிவரை பார்க்குறாரு. இது எல்லாமே கிளிம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிளிம்ஸ் அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இவர் பார்க்கணும்னு நினச்சாலும் இப்போ ரிவர்ஸில் போய் ட்ரெயினில் போய் பார்க்க முடியுமா? கிடையாது. டக்குன்னு அந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு கிளிம்ஸ், ஒரு பர்டிகுலர் சார்ட் ஆஃப் டைமில், ஒரு லிமிட்டட் டைமில், ஒரு செகண்டில் அது பார்த்து முடிச்சாச்சு. அது அந்த பயணமும் அந்த பார்த்த விஷயங்களும் கடந்தே போயிருச்சு. இதுக்கப்புறம் அது திரும்ப வராது அப்படின்றது தான் அவர் டிஸ்கிரைப் பண்ணி இந்த பாட்டை வந்து இந்த போயமை முடிச்சு வச்சிருக்காரு.